ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ண பாருங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த 2 நாள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து இன்னும் வந்து படிச்சுட்டு தான் இருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்ததை ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக தான் எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சும்மா நேரம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கின உடனே எல்லா பேஜஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அனெக்ஸர்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா யோசிச்சுட்டு ஃபில் பண்ண பாருங்கள். செம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. இப்போவே வந்து நாளைக்கு எந்த மாதிரிலாம் எக்ஸாம் பண்ணலாம் அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். இன்றைக்கி படித்ததை மறக்காமல் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக வந்து ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து கொஸ்டினாக படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டினாக நீங்கள் படித்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்த உடனே பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக முடிவு பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஈஸியாக இருக்குன்னு நீங்களாக முடிவு பண்ணாங்க. எல்லா கொஸ்டினையும் படிங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின் உங்களை பார்க்குறது டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் 4-5 தடவை ரீட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் 4-5 தடவை ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஸ்டின் ரீட் பண்ணி ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் இந்த டாபிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக வந்து மாற்றி எழுதுறாங்க. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 15 மார்க்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். ஒரு சில டைம் வந்து 2-3 கான்செப்ட் ஒரே கொஸ்டினில் வரலாம். ஸோ அப்படிங்கிறப்போ எந்த கொஸ்டின் கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏஆர் சாய்ஸில் 2 கொஸ்டினுமே தெரியுற மாதிரி இருக்கும். எந்த கொஸ்டின் எழுதுனா நம்ம கண்டிப்பாக வந்து 13 மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம், 15 மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதை வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை விட்டு நெக்ஸ்ட் மாறாதீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போக பார்க்காங்க. ஸோ அதனால் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுத பாருங்கள். இந்த கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அனெக்ஸரில் கண்டிப்பாக டிக் பண்ண பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து எழுதி முடிச்சோடனே உடனே வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபில் பண்ணாங்க. 3 சைடு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 3 சைடு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணுறப்போ கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுட்டு கொஸ்டின் நம்பர் கரெக்டாக வந்து போட்டு எழுத பாருங்கள். சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்டிவிஷன்ஸ் நம்பர்லாம் கரெக்டாக போட பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து சப்ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஒரு ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த ஹெட்டிங் போட்டு தெளிவாக வந்து கொஸ்டினை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அப்படியே எழுதுறேங்கிற பேரில் அப்படியே வரிசை எழுதிட்டு மெயினான கண்டென்ட்டை விட்டுறாங்க. ஸோ முடிஞ்சளவு என்ன கான்செப்ட்டோ அந்த கான்செப்டை கரெக்டாக வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் படித்தது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் போனோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதையும் வந்து உள்வாங்கிட்டு நாளைக்கு எக்ஸாமில் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ ஓவராலாக எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் படித்ததை வச்சு கண்டிப்பாக அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் எல்லாரும் நல்லா பண்ண பாருங்கள். நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு மறக்காமல் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.